ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இந்த புதிய நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் புதிய திட்டங்கள் இந்த நாளுக்கு இருக்கிறது, புதிய நோக்கம் இருக்கிறது. அதை தேவனிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தேவனுடைய வார்த்தையின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்தி செல்லும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் ஒரு கிளை, நீங்கள் ஒரு கிளை. யூ ஆர் அ பிரான்ச். நீங்க ஒரு மரத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த மரத்தோடு இணைந்திருக்கிற கிளை ரொம்ப செழிப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், கனிகளை தரும். அதுவே ஏதாவது ஒரு புயல்ல, ஏதாவது காற்றுல அந்த கிளை உடைந்து எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னா அது செழிப்பாக இருக்கிறது போல ஒரு 2 நாளைக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது வறண்டு விடும், காய்ந்து விடும். அதனால எந்த பலனுமே இல்லை. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கும் சொல்லுகிறார். அவர் தான் மரமாக இருக்கிறார், செடியாக இருக்கிறார். அந்த செடியில இணைக்கப்பட்ட கிளைகளாக தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமாம், எது வரைக்கும் அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமோ, மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமோ, நம்மளால அதிக கனிகளை கொடுக்க முடியும், அதிக பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். அநேகர் நம்மளால பயன்படுவார்கள். நம்மகிட்ட வருகிற கனிகளும் இலைகளும் பலருக்கு மருந்தாகவும் உணவாகவும் செயல்படும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, கனி தர வேண்டும் என்பது 2வது நோக்கமாக தான் இருக்கணும். 1வது நோக்கம், நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோமா, அந்த மரத்தோடு செடியோடு இணைந்திருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணி அதை ஒவ்வொரு நாளும் நம்ம உறுதிப்படுத்துவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் இந்த நாளிலும் நம்ம செடியோடு இணைந்திருக்கிறோமா, நம் தேவனோடு இணைந்திருக்கிறோமா, அவருடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிறோமா, அவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள நிலைத்திருக்கிறதா, இதை நம்ம செக் பண்ணும் பொழுது, அது உண்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் அதிக பலனை தர முடியும். பலர் என்ன செய்கிறாங்கன்னா, கனி தர வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கத்தை மாத்திரம் மனதில் வச்சு பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் செடியோடு இணைக்கப்படவில்லை, மரத்தோடு இணைக்கப்படவில்லை என்பதை மறந்து விடுகிறார்கள். அப்போது ஒரு 2-3 நாளைக்கு நம்ம செழிப்பாக இருக்கிற மாதிரி, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரமே நம்முடைய சக்தியை இழந்து விடுவோம், கனிகளை தர முடியாது, நமக்கு இருக்கிற ஜீவன் அற்று போய்விடும். ஆகவே இன்றைக்கு நாம் உறுதி செய்ய வேண்டிய காரியம், என்றைக்குமே நாம் உறுதி செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், செடியோடு இணைந்திருக்கிறோமா. அந்த செடியோடு இணையாமல் இருக்க பல தடைகள் வரும், பல காற்று, பல புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொள்வோம். ஆனால் அவைகள் ஒரு நாளும் அந்த இணைப்பை துண்டித்து விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கமாக, கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை கடந்த நாட்களில் தேவனோடு இருந்த இணைப்பை துண்டிக்கும் விதமாக அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம், சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், பலர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்கலாம். இவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு இன்றைக்கு தேவன் ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக படிக்கும் பொழுது, அந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது, செடி விரும்புகிற கனியை உங்களால் கொடுக்க முடியும், மரம் விரும்புகிற விருட்சத்தை உங்களால் கொடுக்க முடியும். இன்றைக்கும் கடவுள் விரும்புகிற காரியத்தை நீங்கள் கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவரோடு இணைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நிலைத்து நிற்க செய்வது உங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தான் கிளையாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் கனி தர முடியும், நீங்கள் தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். இன்றைக்கும் தேவனோடு இணைந்திருங்கள், அவர் வார்த்தையோடு இணைந்திருங்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். தேவன் விரும்புகிற அதிக கனிகளை கொடுக்கிற கிளையாக நீங்கள் இன்றைக்கு திகழ்வதற்கு ஒரு ஆசீர்வாதமான தினத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள்.